இவங்க யார் அப்படின்னா எம்ஜிஆர் சார். இல்லை இவங்க ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட்டில் படிக்கிறாங்க, ராஜா ஃப்ராம்னா டாக்டரு, நடிப்பாங்களா கேளுங்கன்னு மனோகர்கிட்ட சொல்லியிருக்காரு. மனோகர் வந்து அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி, அம்மா நடிப்பாங்களா எம்ஜிஆர் சார் கேட்குறாருன்னு. இல்லைங்க 9th ஸ்டாண்டர்டு நடிக்க மாட்டான்னு வச்சுட்டாங்க. பயமாக இருக்கா? என்ன பார்த்தா பயமாக இருக்கா? ஆமாங்க. அப்போ வந்து அசோகன் வாங்கினாரு, ஹீரோவை மாற்றிடுங்க, உடனே வேறு ஹீரோ கொண்டாங்க. ஸோ அது மாதிரி அவரும் எனக்கு கொடுப்பாரு. என் பர்த்டேனா என்ன வேணும்னாரு. எனக்கு ஒன்றும் வேண்டாங்கண்ணே. இல்லை நான் மூடியாஸ் கண்ட்றேன், வேறு யாருக்கும் கூட வாங்கினேன், என்ன வேணும்னு. எனக்கு ஒரு மோதிரம் கொடுங்க. என்ன அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஒரு பேட்டி கொடு. என்ன நீ என்ன ரிப்போர்ட்டர் ஆகிட்டியா? அரசியலுக்கு வேணா வரமாட்டேன்ட்டு, என்ன நீ என்ன ஜேர்னலிஸ்ட் ஆகிட்டியான்னாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு எதனா பண்ணணும்னா இதை பண்ணுங்க, எனக்கு கொடுங்கண்ணே. நம்பியார் சார் நான் லைட் போச்சுன்னா உட்காந்து விளையாடுவோம். உப்பு புளி மிளகா வாங்கினோமா, நான் புள்ள குட்டிக்காரமா காடு. தமிழ் சினிமாவின் பொன் விழா கண்ட நடிகை எம்ஜிஆரால் ஹீரோயினாக அறிமுகப்படுத்தப்பட்டவர். எம்ஜிஆரின் கடைசி ஹீரோயினாகவும் மாறிய அதிசயம். 50 ஆண்டு கால சினிமா பயணம். நடிகையில தான் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன. வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இளமையாவே இருக்கிறது? கடவுள்கிட்ட தான் கேட்கணும். உங்ககிட்டயும் கேட்கலாமா? ஒன்றும் இல்லைங்க, நான் எப்பவுமே ஒரு தியானம் பண்ணுவேன், மெடிடேஷன் பண்ணுவேன், உணவு கட்டுப்பாடாக எல்லாம் சாப்பிடுவேன், கம்மியாக சாப்பிடுவேன், அதுதான் நினைக்கிறேன். ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேல் அப்படிங்கும்போது சினிமா பற்றின ஒரு பல பேர் ரொம்ப துடிப்பாக நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு வருவாங்க. ஒவ்வொருத்தங்களும் சினிமாக்குள்ளே வர்ற ஒரு விஷயமே ஒரு பெரிய ஆச்சரியத்திற்குரிய விஷயமாக இருக்கும். எம்ஜிஆரால் வரவழைக்கப்பட்ட நடிகைன்ற ஒரு பேர் உங்களுக்கு எப்பயுமே உண்டு. அது எப்படி நிகழ்ந்தது? நான் ஸ்கூலில் படிக்கும்போது டான்ஸ் பண்ணேன். அப்போ ஒரு ஃபோட்டோ, எனக்கு டான்ஸ் சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆர்வம். டான்ஸ் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலில் நான் தான் ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட்டில் படித்தேன். அப்போ எந்த ஒரு சின்ன 3 வயசு 4 வயசு இருக்கும்போது இப்போ எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, எங்கே மியூசிக் போட்டாலும் ஆட ஆரம்பிச்சிடும். அது இன்பார்ன் ஒரு இது. அப்படி இருக்கும்போது ஸ்கூலில் எந்த ப்ரோக்ராம்னாலும் என்ன தான் ஆட சொல்லுவாங்க. அவங்க ஐரிஷ் டான்ஸு, தமிழ் ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் எதுவாக இருந்தால் என்ன தான் டான்ஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அதேமாதிரி நான் போய் பண்ணேன். அன்றைக்கு தற்செயலாக எனக்கு அது தெரியாது. மனோகர் ட்ராமாக்கு எடுத்த ஃபோட்டோகிராஃபர் எனக்கும் எங்கள் ஸ்கூல்லையும் எடுத்திருக்காரு. ஓகே, அது முடிஞ்சு போச்சு, அதோட முடிஞ்சாச்சு. அப்போ ஒரு 10-15 நாள் பொறுத்து அது எப்படி நிகழ்ந்ததுலாம் தெரியும். இவர் வந்து எம்ஜிஆர் சாரும் மனோகர் சாரும் உட்காந்துருக்கும்போது ஃபோட்டோஸ் எல்லாம் நீட்டிருக்காரு. அதில் 1-2 ஃபோட்டோ என்னோடதும் கலந்துருந்தது. இவங்க யார் அப்படின்னா எம்ஜிஆர் சார். இல்லை இவங்க ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட்டில் படிக்கிறாங்க, ராஜா ஃப்ராம்னா டாக்டரு, நடிப்பாங்களா கேளுங்கன்னு மனோகர்கிட்ட சொல்லியிருக்காரு. மனோகர் வந்து அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி, அம்மா நடிப்பாங்களா எம்ஜிஆர் சார் கேட்குறாருன்னு. இல்லைங்க 9th ஸ்டாண்டர்டு நடிக்க மாட்டான்னு வச்சுட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, வேண்டாம் நீ படிக்கணும் அப்படின்னு. எனக்கு ஆசை, மாமா நடிக்கிறேம்மா. இல்லைன்ட்டாங்க. சரி நானும் விட்டுட்டேன். ஒரு 4 நாள் பொறுத்து மனோகர் சார் நேராக வீட்டுக்கு வந்தார். இல்லைம்மா நான் சொன்னால் கேட்க மாட்டேங்க, நீங்கள் வந்து சொல்லுங்கள், அவர்கிட்ட சொல்லிவிடுங்க. சரி இப்போ அப்படி தான் வந்தது. அப்புறம் எங்கள் அம்மா ஒரு மணி நேரம் பொறுத்து கன்வின்ஸ் பண்ணார். அவங்க அப்பாவை தெரியும் எனக்கு. ஓகே, உங்கள் ஃபேமிலிக்கு எந்த குறையும் வராது, உனக்கு ஆசை இருக்கமான இருக்குது, நான் ட்ரெயின் பண்ணி நடிக்க வைக்கிறேன், நான் உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வராது, நான் கான்ட்ராக்ட் போட்டு நான் பாதுகாப்பாக நான் வந்து இது பண்ணுறேன், எனக்கு புது ஹீரோயின் வேணும். ஓகே, அப்படி தான் ஆரம்பிச்சது பயணம். நான் கூட நினச்சேன் சரி இது ஒரு 4 படம் பண்ணலாம், அப்படி தான் நான் நினச்சப்போ. ஓகே. ஆனால் முதல் படமே உலகம் சுற்று மால்வன், ஜப்பான், ஹாங்காங், சிங்கப்பூர் அதெல்லாம் போட்டு அதில் நான் 3 நாள் கதாநாயகி இருந்தால் கூட என் இப்போ கதாபாத்திரமும் நல்லா அந்த ஷூட் பண்ணுறது அது பண்ணுறது. ஜப்பான், ஹாங்காங், சிங்கப்பூர் அங்கெல்லாம் போய் மலேசியாலாம் ஷூட் பண்ணிட்டு வந்தோம். அப்படியே தொடர்ந்து எம்ஜிஆர் சாரோட நிறைய படம் நடிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் தெலுங்குலேயும் எம்ஜிஆர் சார் சொல்லி அவரோட அனுமதி கேட்டு தான் நடிப்பேன். நிறைய படம் நடிக்க முடியாமல் போயிடுச்சு, அது வேறு. ஹிந்தி படம் அது இது. பட் அதுக்கான வருத்தப்படலை. ஏன்னா இவ்வளோ பெரிய ஜேர்னி இது பண்ணதெல்லாம் அவரால் தான். எல்லா புகழும் எம்ஜிஆருக்கு இல்லையா? நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய பேர் அப்பவே சொல்லுவார், இந்த பாரு மற்றவங்கெல்லாம் அந்த பிஆர்ஓ மூலியமாக வருவாங்க, ஃபோட்டோ கட்டுவாங்க, இவங்க சான்ஸ் கேட்குறாங்க. அப்புறம் இப்போ நிறைய பேர் இருந்தாங்கல்ல, அந்த பிஆர்ஓஸ் அவங்க இவங்கெல்லாம் கொண்டு வந்து காட்டுவாங்க. நானே நம்ம மனோகர்கிட்ட சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி நடிக்க வச்சேன். நீ நல்லா நடித்து நல்லா பேர் எடுத்தாதான் எனக்கு பெருமை, இல்லைன்னா என்ன தான் என்னை வந்து கிண்டல் பண்ணுவாங்க. எல்லாம் சொல்கிறா பெரிய வருஷம் நடிக்க வச்சார், ஒரு பொண்ணை கொண்டு வந்து என்ன ஆச்சுன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணார். அதனால் நானும் புலியூர் சரோஜா, சோப்ரா மாஸ்டர்லாம் டான்ஸு சினிமாக்கு இது எப்படி இதில் தண்டாயுத பாணி பிள்ளை அவர்களிடம் பரதநாட்டியம்,
ஜி சகுந்தலா அம்மா ஏற்ற இறக்கு தப்பெல்லாம் நாங்களே பேசுவோம். இப்பவும் நடிக்கிறேன், அதெல்லாம் எனக்கு இப்போ ரொம்ப ஈஸி நடிக்கிறது இல்லையா. யாரோ ப்ராம்ப்ட் பண்றாங்க, நம்ம பாட்டு அதை சொல்லிட்டு போறோம். மேடை நாடகத்துல ஆரம்பிச்சு அன்னைக்கு இருக்கிற சினிமா பயணம் தான். ஆமா, அது வந்து இப்போ வந்து ரொம்ப ஈஸி. இந்த ப்ராம்ப்ட் எல்லாம் இது அதுக்கும் இப்போ அதுக்கும் யூஸ் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க இல்லையா. அப்போ காலத்துக்கு இன்னைக்கும் டெலிவிஷன்ஸ் பண்றீங்க, புது புது படங்கள் பண்றீங்க. ஆமா ஆமா, அதனால அதுவும் பழகிடுச்சு. ஸோ அதனால இன்னைக்கு வரைக்கும் நான் வந்து அப்புறம் வந்து நிறைய படங்கள், அவரோட கடைசி கதாநாயகி நான் தான். ஆமா, எம்ஜிஆரின் கடைசி. என்ன வந்து அரசியலுக்கு வான்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாரு. நான் சொன்னேன் நீங்க வந்து அப்பதான் நான் நடிக்க வந்தேன், எனக்கு ஒரு இது இருக்கு, இன்னும் சாதிக்கணும்னு நடிக்கணும். அப்போ நிறைய படங்கள் நடித்தேன். அதுக்கப்புறம் கூட நிறைய, அப்புறம் ஃபிலிம் ஃபேர் அவார்டு, வட்டத்துக்குள் சதுரம், அழகியவனை அரகன் 3 லாங்குவேஜில் நான் நடித்தேன். நிறைய படங்கள் நடித்தேன். என்டிஆரோட, நாகேஸ்வர சாரோட, பிரேம் நசீர், தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழியில நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன். இந்திய சினிமாவின் ஹீரோயின் தான் சொல்லணும். ஹிந்தி படம் ரிஷி கபூர் சாரோட நடிக்க வேண்டியது, நடிக்க முடியாம போயிடுச்சு. நேற்று இன்று நாளையப்போ எம்ஜிஆர் சார் ஹீரோ வேணா மாத்துவோமான்னு கேட்டாராம். ஆமா, ஏன்னா ஃபர்ஸ்ட் டே எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருந்தது. அப்போ சோப்ரா மாஸ்டர் புலி ரோசைட்ல நேற்று நல்லா பண்ணாங்க, உங்களை பார்த்தா தான் பயப்படுறாங்க போல இருக்கு. ஏன்னா நிறைய கூட்டம், இங்கே ஃபுல்லாக சத்யாசுடைய பூரா ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ், அவங்க இவங்க நிறைய கூட்டம் ஃபர்ஸ்ட் டே. அதுக்கப்புறம் தான் ஜப்பான் போனோம். அப்போ அவர் சொன்னார், பாரு உனக்கு பயம் தெரிய வைக்கிறதுக்காக தான் நான் உன்னை ஃபர்ஸ்ட் டே இங்கே நடிக்கிறேன், ஏன்னா புதுசாக ஜப்பானில் போய் நீ வந்து இது பண்ணால் உனக்கு வந்து பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து பயமாக இருக்கா, என்ன பார்த்தா பயமாக இருக்கா? ஆமாங்க. அப்போ வந்து அசோகன் வாங்கினாரு, ஹீரோவை மாற்றிடுங்க, உடனே வேற ஹீரோ கொண்டாங்க. சிரிச்சுட்டேன். போய் பண்ணு, நல்லா தான் பண்ணுறப்போ நான் வந்து பார்த்தார் நான் ரிஹர்சல் பண்ணதெல்லாம். அப்புறம் சரி நானும் போய் சரி தைரியமாக பண்ண அன்னைக்கு ஆரம்பிச்சது தான். எங்களுக்கு வந்து எம்ஜிஆரும் சினிமாவும் அப்படின்னு ஒன்று பண்ணணும்னா அதுல உங்ககிட்ட தான் முதல்ல வந்து நாங்க கேட்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு தமிழ் சினிமால. அப்படி இருக்கும்போது எம்ஜிஆர் சாருக்கு நீங்க கொடுத்த கிஃப்ட், எம்ஜிஆர் சார் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட், அது ரொம்ப நல்ல பிளாஷ்பேக்காக இருக்கும். அதை நீங்க சொன்னா நல்லா இருக்கும். எம்ஜிஆர் சாருக்கு நான் கொடுத்த, அவர் எனக்கு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு கலைத்துறையில இல்லையா. இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய ஒரு என்னைக்கு அந்த அப்போ எப்படி இருந்தோன்னா இப்போ கலைத்துறையில நான் வந்து பயணிச்சுட்டு இருக்கேன். லெஜெண்டுன்னு ஒரு படம் கூட பண்ணேன். இப்போ கூட நிறைய ஆஃபர்ஸ் வருது. பட் என்னன்னா இப்போ நடிக்கிறதுக்கு வந்து சின்ன சின்ன லேடி ஆர்டிஸ்ட்லாம் அவ்வளோ பெருசாக ஒன்றும் கிடையாது இல்லைங்களா. இப்போ வர படங்க அட்லீஸ்ட் இப்போ சீரியல்ஸ்னா டெய்லி பார்க்குறாங்க, சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் தெரியும், குடும்பங்களை கொண்டு போய் சேருது. அதனால தான் சீரியல்ஸ் பண்ணுறேன், சன் டிவியில் சீரியல்ஸ் பண்ணிட்டேன், என்னோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் பண்ணுறேன். நானும் பசங்களாம் அப்ராட் இருக்காங்க பண்ணுறேன். எம்ஜிஆர் சார் வந்து அதான் என்ன அரசியலுக்கு வான்னு கூப்பிட்டாரு. அப்போ நான் இல்லைங்க இன்னும் படம் பண்ண எனக்கு ஆசை இருக்கு. அப்போ எங்கள் அம்மாவும் சொன்னாங்க, உங்க அப்பா தான் அரசியல்வாதியாச்சு, அவர் சிஎம் காங்கிரஸ் அமைச்சராக இருந்திருக்காரு, ராஜாஜி கவர்மெண்ட்ல அமைச்சர், காமராஜர் ராஜா குடும்பம். ஆமா, இப்போ நீ ஏன் வர மாட்டேன்? இல்லைங்க அப்படின்னு அம்மாவும் சொன்னாங்க, சினிமா நடிக்கிறேன் அரசியல் கிளம்பிட்டாதான் எங்க அம்மா, நீ செட்டில் ஆகணும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இல்லைங்க இப்போ என்ன பண்றேன்னா சாகுந்தலம் ஒரு நாட்டிய நாடகம் நடத்தி தமிழ்நாடு பூரா ஒரு 15 நாள் போய் எல்லா எம்ஜிஆர் தலைமையிலே போய் அதை வந்து நடத்தி 35 லட்சம் அந்த காலகட்டத்தில், இன்னைக்கு அது நல்ல வேல்யூன்னு பாருங்க. அவருக்கு வந்து நான் வந்து கொடுத்தேன், எனக்கு இவ்வளோ பெரிய நடராஜர் சிலை கொடுத்துருக்காரு, அவ்வளோ வெயிட் அது வந்து. அப்புறம் சொல்லுவார், எல்லாருக்கும் நான் கொடுத்துருக்கேன், எனக்கு நீ கொடுத்துருக்கல இல்லையா. அப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் தேர்தல் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போ அவர்கிட்ட ஒரு 10 படம் வேற ஒத்திட்டு இருந்தாரு. எல்லாம் பூஜை போட்டு நானும் நடிச்சேன். அதில் ஒரு 7-8 படம். கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜ், உலகம் சுற்றும் வாலிபன் தொடர்ச்சி, அதுக்கெல்லாம் போக வேண்டியிருந்தது. ஆனால் எலெக்ஷன் வந்துருச்சு. ஸோ அது வந்து அவர் கடைசி வரைக்கும் மறக்கவே இல்லை. பெரிய நடராஜர் செல்ல கொடுத்துருக்காரு, எனக்கு நிறைய கொடுத்துருக்காரு. எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது கூட அவரே வந்தார் சிஎம். அப்போது நான் சிங்கப்பூரில் இருந்தேன். அப்போ நான் நினச்சேன் அவர் தான் உடம்பு சரியில்லை, ஜானகி அம்மா கிட்ட அப்படி அடிக்கடி தொடர்பில் இருப்பேன். இப்போ இல்லை வந்து நேராக அம்மா ரூமுக்கு தான் வந்தார். நீ ஏன் சொல்ல, நீ எனக்கு பிசி ரெட்டியை கூப்பிட்டு, இன்னும் இருக்கார் பிசி ரெட்டி, என்ன எங்கே வேணால் கூப்பிட்டு போங்க, என்ன செலவுனாலும் நான் பார்த்துக்கிறேன். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையா. ஆனால் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு அவர் சிகிச்சைக்காக வராருன்னு நீங்கள் நினச்சிங்க? நான் நினச்சேன், எனக்கு தெரியும், நான் சொல்லலை அம்மா அப்படி இருக்காங்கன்னு. எப்படியும் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டாரு. அப்புறம் சொன்னார். ஆனால் அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்துட்டுருப்ப கூட டெய்லி அம்மா ஜானகி அம்மாவும் அவரும் டெய்லி வீட்டுக்கு வந்தாங்க, என்ன வேணாலும் சொல்லி எப்படி நிறைய சப்போர்ட் பண்ணாரு. சாருக்கு வெள்ளி பிளேட் கொடுத்தீங்களோ? ஆமா, சில்வர் பிளேட் சாப்பிட்றதுக்கு நான் எதுவும் கொடுப்பேன். ஸோ அது மாதிரி அவரும் எனக்கு கொடுப்பாரு. என் பர்த்டேனா என்ன வேணும்னு, எனக்கு ஒன்றும் வேண்டாங்கன்னு. இல்லை நான் மூடியாஸ் கன்ஃபர் வேற யாருக்கும் கூட வாங்கினேன், என்ன வேணும்னு. எனக்கு ஒரு மோதிரம் கொடுங்க. நான் 7 வயசுல இருக்கும் அப்படி இருக்கிறேன். ஏதாவது பெருசு யாரையாவது கேட்டால் சொல்லுவாங்க, அதை கொடுங்க இதை கொடுங்க, எனக்கு கொடுங்க, நீ என்ன அப்படி இருக்கிற அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து நான் வளர்ந்த விதம் அப்படி, வேற ஒன்றும் இல்லை. அந்த மோதிரம் என்ன வச்சிருக்கேன்? என்னைக்கும் அது இருக்கு, இன்னும் இருக்கு அது. இப்ப நாங்க உங்களை பேட்டி எடுக்கிறதுல எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு லெகசி தோணுது, இவ்வளவு பெரிய ஆள் அப்படின்னு.
ஆனா எம்ஜிஆர் சாரை பேட்டி எடுத்தது எப்படி உணர்ந்தீங்க? அதை எப்படி கேட்டீங்க சார் கிட்ட? இல்லைங்க, பொம்மையில இருந்து அப்போ சிஎம் ஆயிட்டாரு, ஆமா, பதவி ஏத்துக்கிட்டாரு. முதல்வர் ஆயிட்டார். அதுக்கு நான் கூட போயிருந்தேன், கவர்னர் மாளிகை இருக்கு ஜானகியம்மா நான்லாம் கூட போயிருந்தோம். அப்புறம் வந்து பொம்மையிலேருந்து ஃபோன் பண்ணாங்க. பொம்மையிலேருந்து ஃபோன் பண்ணி, மேடம் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணோம் நீங்கள். பொம்மையில் எனக்கு எப்பவுமே என்ன பேட்டிக்கிட்டே எடுத்துகிட்டு இருப்பாங்க. என்ன சார்ண்ணா, நம்ம சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்த ஒருத்தர் சிஎம் ஆனது ஃபர்ஸ்ட் டைம். அப்போ சினிமா இண்டஸ்ட்ரி சேர்ந்த யாரும் சிஎம் ஆகலை. என்ன வந்து அவர் கலைத்துறையை சேர்ந்தவர், நீங்கள் அவரோட நிறைய படம் கடைசி படம் நீ தான் நடிச்சிருக்கீங்க, இவ்வளோ என்ன பண்ணிருக்கீங்க, நீங்கள் கேளுங்க ஒரு பேட்டி, அதை நீங்கள் எடுக்கணும். அப்போது இவர் கோட்டையில் இருந்தார். நான் ஃபோன் பண்ணேன், என்ன அப்படின்னாரு. ஒன்றும் இல்லைங்க, எனக்கு ஒரு பேட்டி கொடு. என்ன நீ என்ன ரிப்போர்ட்டர் ஆயிட்டியா, அரசியலுக்கு வேணா வரமாட்டேன்ட்டு, என்ன நீ என்ன ஜேர்னலிஸ்ட் ஆயிட்டியான்னாரு. இல்லைங்க, பொம்மைக்காக கேட்குறாங்க, எனக்கு தெரியாது. ஒரு சீமானா எத்தனை பேர் காத்திருப்பாங்க பெரிய மீடியா எடுக்கிறதுக்கு, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் எனக்கு எதனா பண்ணணும், இதை பண்ணுங்க, எனக்கு கொடுங்க. அப்படியா, சரிவா சத்யா ஸ்டுடியோக்கு வா. அந்த ஃபோட்டோ இருக்கு, சத்யா ஸ்டுடியோவில் போய் பேட்டி எடுத்து பொம்மையில் வந்தது முதல்வர் தந்த முதல் பேட்டின்னு. அதுல முதல் நீங்க நிறைய கேள்விகள் கேட்டிருப்பீங்க. இந்த கேள்வி எனக்கு மனசுக்குள்ள ஆழமா இருக்கு, அதுக்கு இவர் சொன்ன பதில், அந்த பதில் வந்து ரொம்ப முக்கியமா. ஆமா, அதாவது நான் கேட்டேன், இப்போ பாருங்க ஜனங்க உங்க மேல வந்து நீங்க வந்து சிஎம் ஆயிட்டீங்க, நிறைய எதிர்பார்ப்பு இருக்கும். இப்போ ஃபர்ஸ்டா நீங்க என்ன செய்ய போறீங்க ஜனங்களுக்கு? ஆமா சொன்னா, ஒரு 6 மாசம் பொறுத்து இந்த கேள்வியை கேளு, அதுக்குள்ள உனக்கு தெரியும், இப்ப கேட்காதுன்னா. அப்ப நிறைய கேள்வி கேட்டேன்னு வச்சுக்கேன். அப்புறம் பரவாயில்லையே, நல்லா தான் எடுக்கிறேன் அவரே பாராட்டினாரு. பொம்மையிலையும் வந்தது. ஸோ இதெல்லாம் நிறைய அது அவரோட பயணிச்சது. அப்புறம் நான் மைசூருக்கெல்லாம் போயிருக்கிறேன். மைசூர் அப்போ நிறைய ஷூட்டிங்லாம் மைசூர்ல தான் இருக்கும், மைசூர், பெங்களூரு அந்த மாதிரி தான். அங்கே போகும்போது டைரக்டர் சங்கர், உழைக்கும் கரங்கள நான் சொன்னேன், சார் நான் போனோம் சார், நாளைக்கு ஊருக்கு போகிறோம், நான் ஷாப்பிங் போனோம், நான் மைசூர் சில்க் சாரிக்கு வாங்கணும், நான் போனோம். மேடம் நான் மேடம் அப்புறம் போனோன்னா, அப்புறம் நீங்கள் போகிறோன்றீங்க, அது எனக்கு தெரியாதுங்க, நான் போகிறேன். இல்லைங்க வேண்டாம் அப்படின்னாரு. இல்லைங்க நான் போகிறேன் அப்படின்னா. சரி, ஒரு 6 மணி ஆச்சு. சரி சங்கர் சார் வாங்க, நாளைக்கு வேணா பண்ணிக்கலாம், பேக்கப்னாரு. நான் சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு வேற போனோம். நான் போனால் எப்பவுமே சாமுண்டேஸ்வரி, மைசூர் சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு போவேன். அப்படி சரி ஏறு அப்படின்னாரு. என் வண்டியில் ஏறுனாரு. அப்போ சாமுண்டேஸ்வரி கோயில் கீழே தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். கோயிலுக்கு போ அப்படின்னாரு டிரைவரை. அவர் கோயில் நீ போய் உள்ள போய் கும்பிட்டுட்டு வந்துரு அப்படின்னாரு. ஏன் நான் கேட்டேன், நீ சொன்னதெல்லாம் போய் கும்பிட்டுட்டு வந்து அப்புறம் போய் ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஹோட்டலுக்கு வந்தால் நீ போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு மேக்கப் எல்லாம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வானாரு. அதுக்குள்ளே சொல்லி நான் ரூம்குள்ளே போகிறேன். ஒரு 1/2 அன் ஹவரில் ஃபுல்லு சாரி ஷாப் மாதிரி இருக்க ரூமு, மைசூர் ஃபேக்ட்ரியில் சொல்லி எங்கே பார்த்தாலும் போட இருக்குது. எனக்கு என்னங்க இது, என்ன நீ சொன்னது கேட்டால் கடைக்கு போக முடியலன்னு சொல்லிட்டேன். எடுத்துக்கோ, நீ என்ன எவ்வளோ வேணும் எடுத்துக்கோ, ஜானகி அம்மாவுக்கு ஒரு 20 படம் வேண்டிய அவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க, நீ தான் நல்லா செலக்ட் பண்ணுவேன்னு அவங்களுக்கும் தெரியும். அப்புறம் அந்த அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டேன், என்னம்மா என்ன இப்படி இப்படி சொன்னாங்க. சரி எடுத்து கொடுத்ததெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியங்க. அந்த இல்லை கேட்டது வேற ஆளா இருந்தா பரவாயில்ல, அள்ளி கொடுக்கும் கரங்கள்கிட்ட அப்படிதான் வரும். இல்லை அப்படி அது எல்லாம் இப்பெல்லாம் ஒரு மாதிரி ஒருத்தர் பார்க்க முடியாது. அது என்னமோ உண்மைதான். அதனாலதான் போற மேடைகள்ல எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றீங்களோ, எம்ஜிஆர் போல இன்னொருத்தர் வர முடியும். கண்டிப்பாங்க, என்னுடைய இதுதானே. யாரு அவர் மாதிரி செஞ்சவங்க யார், எல்லாம் அள்ளி கொடுத்து தான் போயிருக்காரு. யார் தோட்டத்துக்கு போனா நம்ம ஒலைய வச்சுட்டு தோட்டத்துக்கு போனா அரிசி கிடைக்கும்ன்ற இது மாதிரி போயிருக்காங்க. அந்த மாதிரி தான், உண்மை அதுதான், அது உண்மை, அது பொய்யே கிடையாது. செட்டில் யார் இருந்தாலும், இப்போ ஒரு ஆர்டிஸ்ட், இப்போ ஒரு செட்டில் அசிஸ்டன்ட் லைட் மேன் யார் இருந்தாலும் ஒரு மாதிரி இருந்தாங்கன்னா, வா என்னாச்சுப்பா, இல்லைன்னா இப்படி ஆச்சு, இது வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னா, எவ்வளோ ஓகே வா ஒரு மாணிக்கம் இதை கொடுத்து அனுப்பு. இதெல்லாம் யாருங்க இப்போல்லாம் யாரு, நம்ம போய் கேட்டால் கூட யோசிப்பாங்க கொடுக்கறதுக்கு இல்லையா. அந்த மாதிரி ஒரு என்னமோ ஒரு பெரிய அவதாரம் என்னை பொறுத்த வரைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் எம்ஜிஆர் சார்னா அவர் என்ன ரோல் பிளே பண்ணிருக்காரு? ஒரு குருவா, எந்த மாதிரியான மென்டர், குரு. அவர்கிட்ட நிறைய கத்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கணும், எல்லார்கிட்டும் நல்லா பழகணும், யார் இருந்தாலும் வாடா போடாலாம் பேசக்கூடாது செட்டில், இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுப்பாரு எனக்கு. அதெல்லாம் நான் இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணுறேன். மீனவ நண்பர்கள் போன்ற படங்கள் எல்லாம் அவரோட கார்டு விளையாடுற விஷயங்கள்லாம். ஆமா, நம்பியார் சார் நான் லைட் போச்சுன்னா உட்காந்து விளையாடுவோம். நம்பியார் சார் எப்பவுமே படத்துலதான் வில்லன். ஆமாம்மா, உப்பு புளி மிளகா வாங்கணுமா, நான் புள்ள குட்டிக்காரமா, கார்டு போடுமா அப்படிதான் சொல்லி கார்டு போடுறது. ஆமா அப்படிதான் சொல்லி போடுமா அப்படின்னுவாரு. அப்புறம் அது மாதிரி விளையாடுவோம், நாங்கெல்லாம் விளையாடுவோம், சும்மா தமாஷுக்கு விளையாடுவோம். எம்ஜிஆர் சாரும் நான், ஸ்ரீதர் சார், அப்புறம் அங்கே சடையப்பச்சிட்டார் அந்த ப்ரொடியூசர், எல்லாரும் உட்காந்து விளையாடுவோம் கார்ட்ஸு. அது ஒரு மைண்டுக்கு ஒரு இது தானே, ஸ்ட்ரெஸ், ஒரு ஸ்ட்ரெஸ் பாஸ்டர் மாதிரி தான் கார்ட்ஸு. இன்னைக்கு கூட நான் விளையாடுவேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் கார்ட்ஸு. அது ஒன்று நம்ம வந்து மைண்டை ஆக்டிவாக வச்சுருக்கோம். சும்மா வீட்டில் உட்காந்துட்டு ஐயோ என்னாச்சு, நிறைய பேரை பார்த்துக்கிறேன் நான். அப்படி தான் சோகமாக அப்படிலாம் இருக்க, நம்மளை நாம ஆக்டிவாக வச்சுக்கணும். அதனால தான் நான் இப்போவும் ஒர்க் பண்ணுறேன்.
இதை நம்மளால முடியும், ஆக்டிவாக இருக்கணும், பண்ணி தான் ஆகணும்னு இல்லை, பட் பண்ணுறேன். எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நமக்கு நம்மளால என்ன முடியுதோ அது பண்ணணும். அப்போ தான் ஒரு உயரத்துக்கு போகணும் இல்லையா? ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் எதுவுமே சாதிக்க முடியும். ஹார்ட் ஒர்க் மட்டும் இல்லாமல் நம்ம மைண்ட் செட்டும் காரணம். இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன் கூட என்ன ஆக்டிவேட் பண்ண முடியும். அது நான் வாட்ஸ்அப்பா, என்ன வேணால் இன்ஸ்டாவா, அது இதை எல்லாமே என்னாலையும் முடியும். எல்லாத்துலேயும் இருக்கேன் நான். இல்லைன்னா நம்ம தான் பின்தங்கிடுவோம். கரெக்ட். இந்த நேர்காணல் எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. நன்றி.